இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உங்க நக்கீரனுக்கு ஒரு பெரிய நியூஸ் தரேன். இது வரைக்கும் நான் வெளியில சொல்லாத செய்தி. இன்னைய தேதியில வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையில் 19 எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார். யாரும் சொல்லாத பேச்சு நடந்தது உண்மைதான். ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தானே சொல்றாங்க. எடப்பாடி ஒத்துவரெல்லாம் இல்லை, நீங்க வேற. நீங்க எடப்பாடி ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை. எடப்பாடி ஸ்டாலின் பூட்கால தேடிட்டு இருக்காரு. 4 பேர் பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு சீக்கிரட் எல்லாம். ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு விட மாட்டாங்க. அதனால இனிமேல் நீங்கள் நானும் பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட் சொல்லி கேட்டேன், எழுச்சி போறாங்க அப்படின்ட்டு எழுச்சி வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஷாக்கு. மேடம்ன்றாங்க, மேடமாவது ஒன்றாவதுன்னு வந்துட்டாங்க. எப்போ இல்லைன்னையும் முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட என்னடா பேசுறதுக்கு கீழே வந்து ஓபிஎஸும் வரதா சொல்றாங்க. உண்மையா? ஓபிஎஸ் போகாமல் இருந்தால் திமுக எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. ஓபிஎஸ் போய் சேர்ந்தோடனே திமுக அறவே காலி. தாவேக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேணாமா? நான் இப்பெல்லாம் பழனிசாமி பற்றி பேசுறதே இல்லை. ஹோட்டலுக்கு போனால் பன்னீர் ஆர்டர் கொடுக்குறதே இல்லை. இந்த பன்னீர் டிக்காலாம் கொடுப்பாங்கல்ல வெஜிடேரியன், பன்னீரையும் ஆர்டர் கொடுக்குறது இல்லை. பழனிசாமி பற்றியும் பேசுறது இல்லை. ஒழிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு இயக்கம் சார், எவ்வளோ பெரிய இயக்கம். யாரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிச்சிருந்தா அடுத்த 6000 ரூபா தரேன்னு சொன்ன திமுக தான் ஆட்சி தொடர்ந்துருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா ஒரு மாற்றம் வேணும், விஜய் வேணும். நேராக அதை பார்த்தா விசிலுக்கு ஓட்டு போடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தாவேக்காவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம். ராஜவேலு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மேகதாது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போவார் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அது உண்மையாக என்னன்னு தெரியல. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தால் தான் தெரியும். ஒன்று, அதில் போகக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதா போனாங்க, அப்போ பாதியில் ஏஞ்சி வந்துட்டாங்க. அதனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் வேணாம், சட்ட ரீதியாக போய் தான் நம்ம சந்திக்கணும், அதுக்கான உத்தரவு வாங்கணும், அதுபடி தான் பொறுமை ஒழிய பேச்சுவார்த்தை ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. அப்போ கடந்த இதில் ஜெயலலிதா அங்கே போய் பேச்சுவார்த்தையில் பாதியில் ஏஞ்சி வந்த சம்பவங்கள் பெரிது அளவில் பேசப்பட்டது. அப்போ உடன் இருந்தவர் நீங்கள். என்ன நடந்தது? அப்போ ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க? இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 மாநிலங்கள் தீர்க்கப்படாத தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். ராஜவேலு, பெருந்தகை அண்ணா அவர்கள் மொழிவாரியாக மாநிலம் பிரியும் போது அதை எதிர்த்தார். தென்னிந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தனித்தனியாக போகக்கூடாது. நதி, நீர், அப்புறமா இடம், இந்த பிரிவினைகள் ஏற்பட்டு ஒற்றுமையாக இருக்க நம்ம மதராசின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாம் போயிடும், வேண்டாம் என்று அவர் சொன்னார், குரல் கொடுத்தார். பின்னாலே அதை அனுபவித்து வருகிறோம். 2 மாநிலமும் இங்கேயும் அங்கேயும் பார்த்திங்கன்னா தொடர்கதையாக இருக்கிறது. இல்லை, அந்த மாநில டி.கே. சிவகுமார் புதிய முதலமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்வதா இல்லையா? என்ன பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும், கடந்த காலங்களுடைய அனுபவங்களை முன்வைத்து என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இளைஞர்கள் பட்டாளத்தினுடைய எழுச்சி நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் முடிவு செய்வார். அவர் தான் போகிறதா வேணாமா என்னன்றதை முடிவு செய்யணும். அவங்கவுங்க ஒரு செய்தியை போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி போகிறார், நாளைக்கு போகிறார், வருவார், போவார் எல்லாம். அவர் டி.கே. சிவகுமார் அதுக்குள்ளே தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும், வந்தால் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போய் நானே காமிப்பேன் வறட்சியாக இருக்கிறத அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் மாறி மாறி கொடுக்குறார். ஆகவே நமது முதல்வரை பொறுத்தவரை பேசாமல் இருப்பது சூப்பர். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அருமையான டிசிஷனை. எதுலேயுமே பேசாமல் இருந்து அப்புறம் பேசுகிறார் பாருங்க. ஆகவே அவர் திடீரென்று ஒரு நடவடிக்கையை எடுப்பார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வார். ஆகவே இதில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் கேஸ் தோற்று போச்சு. 1974 ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. போன வருடம் மேகதாது கேஸில் தமிழ்நாடு போட்ட பெட்டிஷன் கண்ணாபின்னாகி ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 74 போட்ட கேஸை வாபஸ் வாங்கினாங்க. இதெல்லாம் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா 78 வாபஸ், 74 வந்து அந்த அணை கட்டுறது ஆரங்கி அண்டு ஹேமாவதி அணை கட்டப்பட்டது. அதை ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் வரலாறாக.
ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கெசட்டில் அதை கொண்டு வந்து பெரிய சரித்திரம் படைத்தார்கள். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவம் ஒரு பெரிய வரலாறு நீங்கள் கேட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுது. ஏன் நீங்கள் போய் நேராக பேச மாட்டிங்களா? தண்ணி உங்களுக்கு தானே வேணும், அதனால் நேராக போய் பேசுங்களேன், பக்கத்து ஸ்டேட் தானே, ஒரு ஒற்றுமையாக நெய்பராக இருங்க போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அம்மா அவர்கள் கர்நாடகா வராங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இப்போ பசவராஜ் பொம்மை, நான் தான் செக்ரட்டரி, பார்ட்டி செக்ரட்டரியாக இருந்தேன். கூட சுரேஷ்குமார் லா மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, எல்லோரும் ஏர்போர்ட்டில் வரவேற்றோம். நானும் வரவேற்றேன். உங்களுக்கு அந்த புகைப்படத்தையே தரேன். வந்தோடனே அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் லீலா பேலஸ், ரொம்ப பக்கம், ஏர்போர்ட்லேருந்து பக்கம், தூரம் உள்ளே வேணாம், சிட்டி உள்ளேன்னா இங்கேயே வச்சிச்சு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அங்கே போகிறதுக்கு. அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. நான் கூடயே போய் இறக்கி விட்டோம். அப்புறம் அதுக்குள்ளே சுரேஷ்குமார் அந்த லா மினிஸ்டர் இவரை பார்த்து சொன்னார், ಬಸವರಾಜ ಬೊಮ್ಮಾಯಿ பார்த்து, ಏನ್ರಿ ಬೆಂಕಿ ಥರ ಉರಿತಾ ಇದೆ, ಇವರು ಪುಗಳಿಂದ ಅವ್ರು ನೋಡಿ ಎಲ್ಲಿ ಬೇಕಂದರೆ ಕಟ್ಔಟ್ ಬೇಕು ಅಂತ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು. அப்படின்னா ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೆ ಕಟ್ಔಟ್ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜಯಲಲಿತಾ ಫೋಟೋಸ್ ನೋಡಿ ಎಲ್ಲ ಕಡೆ ಇದೆ. ಇದು ಏನ್ರಿ ರೀ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ರಿ அப்படின்னாரு. என்னென்னா எல்லாம் நெருப்பு பிடிச்சிட்டு எரியிற மாதிரி எரியுது. காவேரி ப்ராப்ளம்மு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறோம் நம்ம. இவர் பாரு எல்லா இடத்துலையும் அம்மா வராங்கன்னு சொல்லி அவங்க அம்மா படம் ஜெயலலிதா படத்தை எல்லா லீலா பேலஸ் வரைக்கும் கட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் கொடியை கட்டி வச்சுருக்காரு. என்ன பண்ணுறார் நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்டு புகழேந்திக்கிட்ட அப்படின்னு அவர்கிட்ட இவர் சொல்கிறார், சிரிச்சிட்டு சொல்கிறாரு. அப்புறம் அம்மா வந்து இறங்கினாங்க. அப்புறம் இதுக்கு போனாங்க, ஹோட்டல் வந்தோம். லீலா பேலஸ் வந்து மேலே போயிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் மீட்டிங் இல்லைங்களா, சிஎம் இருக்காங்க. சரி நம்ம அதில் போய் எப்படி போக முடியும்? அதனால் கீழே வந்து காஃபி ஷாப் இருந்தது. சரி கட்சி தோழர்கள் நிறைய வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட ஆசீர்வாதம் அவங்க வந்து எல்லாத்தையும் அப்படி காஃபிக்காக கூப்பிட்டு போனேன். கீழே போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சார் மீட்டிங் முடிச்சிச்சுன்றாங்க. நீங்கள் சொன்ன இடையிலே இருந்து வரல, லிஃப்ட்டில் மேலே போனாங்க, விட்டுட்டு காஃபிக்கு போனோம், ஆர்டர் கொடுத்தேன். சார் மீட்டிங் முடிஞ்சு அம்மா கீழே வராங்கன்னு தடாபுடான்னு ஓடு, இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடனா கீழே வராங்க. வந்து திருப்பியும் விஷ் பண்ணா கீழே வந்துட்டு வாங்க போடுறது கீழே கூப்பிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பட்டு இப்படி வந்துட்டு கார்கிட்ட வந்து மைக்கு வேணும் எனக்கு பேசுகிறதுக்குன்னு. ஏகப்பட்ட ப்ரெஸ், நூற்றுக்கணக்கான ப்ரெஸ், ஏஎன்ஐ, ஐபிஎன், அது இது என்டிடிவின்னு தமிழ்நாடு பூரா ப்ரெஸ் எல்லாம். என்னடா மைக் கேட்குறாங்கன்னு அந்த மேனேஜர் பிடிச்சி மைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கி நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 10 நிமிஷம் வரைக்கும் அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் மைக்கு வந்துச்சு. வந்தால் அந்த காவேரி வரலாறை பற்றி பேசியிருக்காங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லியே மேலே போனாங்க. மேலே போய் உட்கார்ந்த உடனே அவங்கெல்லாம் இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்து தான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. யார்? கர்நாடகா. நான் அம்மாவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கேன். பிகாஸ் ஆஃப் த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஐ எம் ஹியர், ஐ கேம் ஹியர், ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட் யூ டெல் மீ அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் தான் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே வந்திருக்கேன், தண்ணி விடுவீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒரு சுமூகமான சூழ்நிலையில் சுமூத்லி ஏன் நீங்கள் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். குறுவை சாகுபடி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த 225 டிஎம்சியை நடுவர் மன்ற ஆணையை நீங்கள் மதிக்கிறதே இல்லை, தண்ணி விட்டால் ஹெல்ப்பாக இருக்கும்னு கேட்க தான் வந்தேன். இல்லைம்மா ரொம்ப தண்ணி ஷார்ட்டேஜாக இருக்குது, தண்ணி திறந்து விட முடியாது அப்படின்னு அவங்க அந்த பக்கம் சொல்லி, போதுமான மழை வேற பெய்யலை அப்படின்னு மெதுவாக காரணம் சொல்கிறாங்க. தண்ணி இருக்குது ஆனால் போதுமானதில் திறந்து விட முடியலன்னு. அப்போ இட் இஸ் நாட் நெசசரி டிஸ்கஸ் வித் யூ, இப்போ பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால் இனிமேல் நீங்கள் நானும் பேசுகிறதுக்கு வேறு என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கேட்க சொல்லி கேட்டேன், எழுச்சி போகிறாங்க அப்படின்ட்டு எழுச்சி வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஷாக்கு. மேடம்ன்றாங்க, மேடமாவது ஒன்றாவதுன்னு வந்துட்டாங்க. எப்போ இல்லைன்னையும் முடிஞ்சு போச்சு, உங்கள்கிட்ட என்னடா பேசுறதுன்னு கீழே வந்து அவன் பாட்டுக்கு 10 நிமிஷம் காவேரியுடைய வரலாறை பூரா அம்மா பேசிட்டு அப்புறம் புறப்பட்டாங்க. நான் கூட ஓடி வந்தேன். பின்னாடி காரில் வாங்க போடியது, ஏன் கூட கார் கூட ஓடி வரீங்கன்னு நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது. காரில் வந்தேன். என் வீடு பக்கம் அந்த பக்கம் வந்து ஏர்போர்ட் ஏரியா. அது வர என்னோடய ஒய்ஃபு ஜெயிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகி போகிறப்பயே
அந்த இடத்துல தான் ஆயிரக்கணக்கில் நிறுத்தி அப்படி டேன் பண்ணி விட்டோம் வரவேற்று. அப்புறம் அது பூலாம் அடித்தோம், அதை பார்த்து தான் தமிழ்நாட்டில் அடித்தாங்க. அப்புறம் என் ஒய்ஃபை பார்த்து நிறுத்திட்டாங்க வண்டி. அவங்களே நல்லா தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் கல்யாண நாள். அப்புறம் நிறுத்தி என்னம்மா அப்படின்னாங்க, இங்கே தான் வீடுங்கம்மா அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு வரேன் நான், புகழேந்தி பின்னாடி தான் வராரு, பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவனை வழி அனுப்பிச்சி விட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ அது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். அதாவது கர்நாடகா பேச்சுவார்த்தை போகும்போது இவங்க தொடக்கத்திலேயே விட முடியாதுன்னு சொன்ன உடனே 1 மணி நேரம் இல்லை, எத்தனை மணி நேரம் ஆனாலும் வேலை நடக்காது, அதனால டக்கு வேஸ்ட்டு, அதனால உடனே அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அனுப்பிச்சி விட்டேன், தேவையில்லை. ஏன்னா முடியாதுன்னு பின்னாடி என்னத்தை பேசுறது. அப்புறம் எங்கே நான் தண்ணி விட முடியாதுன்னு பேச்சுவார்த்தை பேசி அது ஃபெயிலியர் ஆகுது. அந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் ஏன் போகலன்னு கேட்கும். ஸோ ரெண்டுத்தையும் அவங்க சரி பண்ணி திரும்பி வந்தாங்க. அப்படி எஸ்எம் கிருஷ்ணா என்ன பண்ணிட்டார், முன்னாள் முதல்வர், ஒரு நல்ல மனிதர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டு என்னுடைய அரசியல் வாழ்வே போனாலும் முதலமைச்சரே போனாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னார். எவ்வளோ ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே அங்கே விளையிற நெல்லில் வர அரிசியை மெட்ராஸில் சாப்பிடுவோம், மண்டியா ரைஸு. தஞ்சாவூரில் விளையிற அரிசி அங்கே போகும், கர்நாடகாவுக்கு வரும். அந்த காவேரி தண்ணியில் எதை விளைஞ்சி எங்கே சாப்பிட்றோன்னு யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை, அதையே கொள்ளிடம், மேட்டூர் இதையெல்லாம் தாண்டி இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவங்க எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் டக்குன்னு திரும்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போவும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. தண்ணி நேர்த்தியே விட முடியாதுன்றார் அவர். இது என்னோட அது நான் பார்த்தேன், நேர்த்தியே விட முடியாது தண்ணின்னு. டிகே சிவகுமார் நேர்த்தி விட முடியாதுங்கிறாரு, வந்தால் கூட்டு போய் காமிப்பாங்கிறாரு. ஆனால் இது மேகதாது விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்களே, அது எப்படி பல வருஷமாக அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேர்த்தி இல்லைங்க, பல வருஷமாக அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, விடாமல் நாமும் பாதுகாத்துக்கோ. மத்திய இணையமைச்சர் ஒருத்தர் மேகதாது கட்டுறதுக்கு தமிழ்நாடு பர்மிஷனே தேவையில்லை அப்படிங்கிறார். எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் கட்டிக்கிறோன்றார். நதி பொதுவான ஒன்று, நதி கங்கை காவேரிங்கிறது பொதுவான ஒன்று இல்லை. அது அவங்க உரிமை, கட்டிக்கிறேன்னு சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்தை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போது அங்கே இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது, மேகதாது அணையை கட்டணும்னு சொல்லுது. இங்கே இருக்க காங்கிரஸ் என்ன சொல்லுது, செங்கல் கூட வைக்க முடியாது, நடத்த முடியாது. ராஜேஸ்வரன் ஆகட்டும், புது தலைவர் காங்கிரஸ் தலைவர், வைக்க முடியாது, நடத்த முடியாது. அங்கே இருக்க பாரதிய ஜனதா என்ன சொல்லுது, தண்ணியை விடக்கூடாது அப்படிங்கிறது. இங்கே இருக்க பாரதிய ஜனதா தண்ணி வேணுங்க. போராட்டம் இது நிலையில்லாத 2 நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள் 2 மாநிலத்தில் ஒரே இஷ்யூக்காக இப்படிப்பட்ட சீன் போய்கிட்டே இருக்குது. ஆகவே இது அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படுகிற பிரச்சனையாக அப்படி பார்க்கணும். அதாவது இது ஒரு எனிமிட்டியாக பார்க்கக்கூடாது. காவேரி 91 டிசம்பர் 13, 14, 15 தேதிகள் இனி வரலாற்றில் வரக்கூடாது. கருப்பு தினங்கள் அது. பங்காரப்பா வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, அடித்து நொறுக்கப்பட்டது, குழந்தைகள் நெருப்பிலே எறியப்பட்ட காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் நான் நேரில் பார்த்து கொதிச்சு போனவன். அங்கே அலையலையாக திரண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்த மக்கள் இன்னும் நினைவில் இருக்கிறார்கள். இப்போ நீ தான் இப்போ சொன்னீங்க, இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற முதலமைச்சர் டிகே சிவகுமார் உறுதியாக இருக்கிறாரு அதில்ன்னு. இப்போ இவர் போய் ஒரு வி கேனாட் சே, பிகாஸ் த சுப்ரீம் கோர்ட் ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமூத்தாக போங்களேன், நெய்பர் ஸ்டேட் தானேன்னு சொல்லுது. நல்ல எண்ணத்தில் சொன்னிச்சு. அவங்க கொடுக்க முடியலன்னொடனே சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஃபேவராக ஆர்டர் கொடுத்துச்சு. அது அட்வான்ஸாக கூட நீங்கள் போய் பண்ணலாம். நான் போய் கேட்டேன், கொடுக்கலீங்க பாருங்கள், நான் போய் கேட்டு பார்த்தேன் வாட்டர்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய மொத்த முடிவையும் எடுக்க வேண்டிய இடத்துல இருப்பவர், இது சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொன்ன மாதிரி முதலமைச்சர் தான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் முடிவெடுக்கும்போது அவர் தான் எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஆரம்பத்திலேருந்தே இந்த முன்னாள் முதல்வர் அம்மா சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து போக வேண்டும், இணைந்து போக வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ராஜவேலு கர்நாடகாவில் பாருங்கள், பேர் தெரியாத கட்சி பூரா ஒன்றா சேர்ந்து போய் பிரதமர்கிட்ட மனு கொடுப்பாங்க. அந்த ஒற்றுமை இங்கே இல்லை. எல்லோரும் முதல்வர் பின்னாடி நிற்கணும், போகணும் அப்படிங்கிறது நம்ம பல காலங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம். இதையே டிஎம்கேவும் சொல்லியிருக்கு, ஏடிஎம்கேவும் சொல்லியிருக்கு. அம்மாவும் அம்மா தான் முதல்ல இதை பிளாஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர மாட்டேன்றீங்கன்னு சொன்னாங்க. ஆகவே அது என்னவென்று என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டுடும்.
ரொம்ப ஒரு அணை கட்டப்பட்டால் மறுபடி ஒரு அணையை வச்சுக்கிட்டே பிரச்சனையாக இருக்குல்ல. அதனால் அங்கே இருக்க மக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அங்கேயும் போனாலும் அடிக்கிறான், இங்கேயும் வந்தாலும் அடிக்கிறான். தாவேக்கா எப்படி இருக்குது? தாவேக்காவிலேருந்து அதிமுக நிறைய பேர் வந்தாங்க, தொடர்ந்து வந்துட்டு தாங்க. இப்போ திடீர்னு ஒரு பிரேக் விழுந்திருக்க. வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டவங்கலாம் அப்படியே நிற்கிறாங்க. எங்கே வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க? இப்போ சிவி சண்முகம் இந்த பக்கம் வந்துடுவார்னு எல்லாரும். நக்கீரனுக்கு ஒரு பெரிய நியூஸ் தரேன். இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லாத செய்தி. இன்றைய தேதியில் இந்த நிமிஷத்தில் வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில் 19 எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார். யாரும் சொல்லாத செய்தி. 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு வருவார்கள்னு சொல்ல வரல. 25 வாக்குகளை தாவேகாவுக்கு போட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் நாளைக்கும் ஆதரவாக இருப்பாங்க. இந்த ஆட்சி கண்டினியூஸாக தொடர ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் இந்த ஆட்சியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் இவர்கள் மூலமாக பேசி முதல்வருக்கு சொல்லி இந்த சீட்டை கூட வருங்காலத்தில் அவங்க அலையன்ஸில் கூட நிற்கலாம். 2 நோக்கத்தோடு இப்பொழுது செயல்படுகிறார்கள். அதிமுகவில் பழனிசாமியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றும் இல்லை. அதிமுகவில் பழனிசாமி தலைமையில் பழனிசாமி மாத்திரம் தூக்கி எறிஞ்சி அந்த தலைமையை கைப்பற்றி அவங்க அப்படியே அதிமுக நடத்திட்டு போகணும்னு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இது தெரிய வருது. அது வந்தாலும் அவர்கள் தாவேக்கு ஆதரவாளர்களாக தான் இருப்பார்கள். இந்த ஆட்சிக்கு 25 பேர் ஓட்டு போட்ட மாதிரி அந்த 25 பேரும் ஆதரவாக தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பழனிசாமி இப்போ திணறாரு. தினம் நியூஸ் என்ன உங்களுக்கு என்ன? ஆலோசனை கூட்டம் கூடியது, ஆலோசனை கூட்டத்திற்கு வரவில்லை, மாவட்ட செயலாளர் புறக்கணிப்பு, பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணிப்பு, வரவில்லை, வேலுமணி வரவில்லை, தங்கமணி வரவில்லை. அவனெல்லாம் தூக்கிட்டு வேற மாவட்ட செயலர் போட்டாரா? அது அப்போ இல்லை வரவில்லை, எதாவது வரலையே. அவன் மாவட்ட செயலர் இல்லை. அப்புறம் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, உனக்கு மாநில பொதுச் செயலாளர் கொடுக்குறவான்னு. பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தரன்றாரு. யார்? வேலுமணிக்கு. பயாயோ பொதுச் செயலர் வேணாம், ஒன்று வேணாம், இதை கட்டிக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அவரும் வேணான்றாரு. சார், இது பிரச்சனை. 25 பேர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க தாவேக்காவுக்கு. நீ பொதுச் செயலர் பேரில் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல உக்காந்துட்டு இருக்க, ஊரை ஏமாற்றிக்கிட்டு. அப்போ நீ என்னத்துக்கு அவசரம் உனக்கு? நீ வேலுமணியை விட தங்கமணியை விட ஒன்று சீனியர்லாம் கிடையாது. பேருக்கு வேணால் வருஷங்கள் இருக்கலாம். பேசாமல் பொதுச் செயலாளர் கேட்காம போய் ஆதரவு தெரிவிப்பீங்க, பொதுச் செயலாளர் பேசாமல் உட்காந்துருக்கணும். என்ன பொதுச் செயலாளர் திமுக வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுற? பொதுச் செயலாளர் திமுக போய் எப்படியாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு ஸ்டாலின் காலை தேடுற, சசிகலா காலை தேடின மாதிரி தப்பு இல்லையா? முதல்ல ஜனநாயக ரீதியில் மெஜாரிட்டியாக 117 இடங்களை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மக்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிட்டு அந்த ஆட்சியை வரவேற்கணுமா இல்லையா? அதை விட்டு கவுக்கிறதுக்கு போனால் என்ன சார் அர்த்தம்? அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இல்லாத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபஸ்ட் டைம் அதில் இறங்கி கொஞ்சம் தடுமாறிட்டார். அந்த மாதிரி பேச்சு நடந்தது உண்மைதான். ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தானே சொல்கிறாங்க. எடப்பாடி ஒத்துவரெல்லாம் இல்லை. நீங்கள் வேற. நீங்கள் எடப்பாடி ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை. எடப்பாடி ஸ்டாலின் பூட்காலை தேடிட்டு இருக்கார் விழுந்து கும்பிட்றதுக்கு. யாரும் அலோவ் பண்ணல உள்ளே பார்க்கறதுக்கு. 4 பேர் பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு சீக்கிரட்டெல்லாம். 4 பேர் பேச்சுவார்த்தை எடப்பாடி தரப்புலேருந்து போகிறாங்க. அதில் அவருடைய சொந்தமும் பிளட் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஆள் இருக்கார். 4 பேர் போகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு திமுகவோட பேசுறதுக்கு. அப்போ தான் திமுகவுக்கு ஒரு ஐடியா வருது, இப்படி பண்ணலாமான்னு. அதுக்குள்ளே கூட இருந்த திமுகவில் இருந்தவங்களாம் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்து இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் பழனிசாமி பதவிக்காக எது வேணாலும் பண்ணுவார். அவர் நல்ல மனுஷன் சார், எது வேணாலும் பண்ணுவார். சரி, அப்படி தான் பேச்ச ஒரு பொதுச்செயலாளர் பேச்சை கேட்காம போய் தாவேகாவுக்கு 25 பேர் ஆதரவு அளிக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு. நேர் எதிரி திமுகன்னு சொல்லி ஓட்டு கேட்டு சரி அப்படி நடவடிக்கை சரி அது மீறி சேர்த்துக்கிட்டாருல, மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்த்துக்கிட்டாருல. சேர்த்துக்கிட்டாலும் திருப்பி எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் இந்த ஜனதா பஜாரில் முதலாளி வேலையை சேர்த்துக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. வேலையில் இவர் யார் சார் எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும்? ஓசருக்கு நீ ஏன் சொல்லி இதே ராஜவேலும் புகழேந்தி உட்காந்து இந்த ஆள் பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் காமிச்சதை காமிச்சு இப்போ நம்மளை தான் ஒரு மாதிரி பார்ப்பான், இந்த ஆள் சும்மா சொல்கிறாரு அப்படின்னு. ஏங்க எவ்வளவோ காமிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட் ஃபைலில் வச்சுக்கிட்டு அவரை பொதுச் செயலாளர்னு சொல்ல மாட்டேங்குது. இவங்க பண்ணத்துக்கு அனுபவிக்கிறாங்க சார். அதை சிவி சண்முகமே சொன்னார். நாங்கள் பண்ணத்துக்கு தவறாக இவரை சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி நிறுத்தினத்துக்கு இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கிறோங்க. எங்கள் குழந்தைங்க மேலே சத்தியன்றாரு.
ஆனால் பழனிசாமிக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்தாங்க. இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரைட் 25 பேர் ஓட்டு போடு, 25 பேர் ஓட்டு போட்டாங்க. அங்கே தான் என்ன பண்ணியிருக்கணும், சபாநாயகர்கிட்ட போய் இந்த 25 பேர் கொண்ட அதிமுக சட்டமன்றத்தில் தனித்து இயங்கும், நம்பர் 1 அதிமுக, பழனிசாமி நம்பர் 2ன்னு போடுன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக பழனிசாமி தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டியதான், எவன் எண்ணிட்டு உட்காந்துருக்கான் நாட்டில். ஆகவே எல்லா இந்த ஃப்ளோர் டெஸ்டிங் எப்போ தனியாக தானே உட்காந்தாங்க, தனியாக உட்காந்தாங்க. வேலுமணியை முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேச விட்டார் சபாநாயகர், பேசுங்க வேலுமணின்னாரு. அது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கல. இப்போ மறுபடியும் ஃபைட் பண்ண போகிறதா செய்தி. ஓபிஎஸும் வரதா சொல்கிறாங்க, அது உண்மையா? என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப என்னுடைய சகோதரர் மாதிரி உங்களை செய்தி நாளிதழில் ஒரு செய்தி வந்துருக்கு சார். ஓபிஎஸ் அவர் பையன் வந்து திமுகவுக்கு தாவேக்காவுக்கு அழைக்கிறாரு. ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணார், தொண்டர்கள் மீட்பு உரிமை கழகம், என்னவோ வெங்காயம்னு ஒன்று ஆரம்பித்தார். அன்றைக்கி அந்த பேரை வைக்காதீங்க, என்ன கேட்கல. அதில் முக்கிய தளபதியாக இருந்தீங்களே, என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம வெளியே சொன்னால் வேதனையாக இருக்குது. அன்றைக்கி மக்கள்லாம் சொன்னால் ஓபிஎஸ் நல்லவர் விட்டுறாதீங்கன்னு. அப்புறம் தான் சுயரூபம் தெரிய வந்தது. அது ஆரம்பித்தார். அது ஒன்றும் இல்லாமல் விளங்காமல் போச்சு. எல்லாத்தையும் தெருவில் நின்றுட்டார். அவர்கிட்ட இருந்து அத்தனை பேரும் ராஜ்வேலு இன்க்ளூடட் மைசெல் எல்லாம் தவைகள். ஓபிஎஸ் மாத்திரம்தான் திமுகவுக்கு போயிருக்காரு. வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் அது கூட அவர் கூட போகல. அவங்க தனித்தனியாக போய் அவங்க டிக்கெட்டை போட்டு இடத்த பிடிச்சி எப்படி எம்எல்ஏ ஆகிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. ஆனால் பிரச்சனை என்ன, ஓபிஎஸ் கால் வச்சு திமுக காலி ஆயிடுச்சு. ஓபிஎஸ் போகாமல் இருந்தால் திமுக எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. ஓபிஎஸ் போய் சேர்ந்தோடனே திமுக அறவே காலி. தாவேக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வேணாமா? நீ தான் சொன்னோம், அதை ஓபிஎஸ் தான் முடிவு பண்ணோம். நானே சொல்லுவேன், இந்த ஆளை சேர்த்திங்கன்னா உருவிடாதுங்கன்னு சொல்லி. எத்தனையோ பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டாருங்க. நான், பிரபாகரன் அண்ணன், கூப்பா கிருஷ்ணன் எல்லாம் வெளியில் வந்து ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் வெளியே வந்து தானே நாங்கள் வந்து தனியாக ஒரு அதாவது நம்ம ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆரம்பித்து அதை நடத்தி பார்த்தோம். ரோட்டில் போகிறவங்கன்னாரு. இன்றைக்கி பாருங்கள், ரோட்டில் போகிறவங்கள ஒருத்தர் ஸ்பீக்கரை மேலே உட்காந்துருக்காரு. மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் மரபில் இல்லை. அதனால் அவரது பெயரை சொல்லாமல் மாண்புமிகு சபாநாயகர் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன். முந்தானேத்தி ரோட்டில் போகிறவர், நேத்தி மாண்புமிகு சபாநாயகர். நிலைமை பார்த்தீங்களா, கால சக்கரம் எப்படி சுரண்டி மேலே போச்சுன்னு. இதுதாங்க அரசியல். ஆகவே பழனிசாமி கதை முடிஞ்சு போச்சு. நான் இப்போல்லாம் பழனிசாமியை பற்றி பேசுகிறதே இல்லை. ஹோட்டலுக்கு போனால் பன்னீர் ஆர்டர் கொடுக்குறதே இல்லை. இந்த பன்னீர் டிக்காலாம் கொடுப்பாங்கல்ல வெஜிடேரியன், நான் பன்னீரையும் ஆர்டர் கொடுக்குறது இல்லை. பழனிசாமியை பற்றியும் பேசுகிறது இல்லை. இதை ஒழிச்சிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. ஒரு இயக்கம் சார், எவ்வளோ பெரிய இயக்கம் விடாமல் போச்சு. நினச்சி பாருங்கள், எப்படிப்பட்ட இயக்கம், மாபெரும் இயக்கம்னு சொன்னோம். ஆலமரம் போல்னு சொன்னோம், இரும்பு கோட்டைன்னும். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள். தாவேக்கால வந்து தந்தை பெரியாரை பின்னிறுத்தி பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ்பாடி அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு வருபவர்களை அரவணைத்து, அங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளர் புசியானந்த் அரவணைத்து அவர்களை கொண்டு போய் முதல்வர் இடத்துல கொடுத்து நிறுத்தி அழகு பார்க்கின்ற நிலை அங்கே பார்க்குறோம். வர சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஃபார்மேஷன் அதையெல்லாம் கரெக்டாக கொண்டு போகணும். இந்த கட்சி மேலே வரணும். அவன் ஏக்தம் போய் ஓட்டு போட்டான். விஜய் விசிலுங்கு ஓட்டு போட்டாங்க சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் மறைச்சி சொல்ல விரும்பலை. இவன் தினம் இப்படியே படிக்கிறான். பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு, என்னான்னு வந்து பாரு, பொன்னான திட்டம் பாரு, அறிவிச்சே விஜய பாருன்றான். ஏகப்பட்ட திட்டங்கள். அதை அவர் செஞ்சு தான் ஆகணும். ஒரு நிமிஷம் வந்துட்டேன், அவர் செஞ்சு தான் ஆகணும் திட்டங்கள்லாம். இது ஆகாத 10 பேர் புலம்பிட்டு நிற்கிறான் இந்த திட்டத்தை. அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடல ராஜா. எந்த திட்டத்தையும் யாரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிச்சிருந்தா அடுத்த 6000 ரூபா தரேன்னு சொன்ன திமுக தான் ஆட்சி தொடர்ந்துருக்கணும். 6 சிலிண்டர் தரேன்னு இந்த முட்டாள் பழனிசாமி முதல்லே சொல்லியாச்சு. அவர் தான் தொடர்ச்சியாக போய் வந்திருக்கணும். அதெல்லாம் யாரும் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாற்றம் வேணும், விஜய் வேணும். நேராக அதை பார்த்தா விசிலுக்கு ஓட்டு போட்டான். சரி, இப்போ போக அதிமுக தான் வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி கொடுக்கப்பட்டதா? கட்சி பதவியோ இல்லை மற்ற பதவியோ எதிர்பார்த்த பதவியெல்லாம் வழங்கப்பட்டதா? ஏற்கனவே இங்கே பதவியில் இருந்தவங்களாச்சு எல்லாரும். நீங்களும் பதவி கொடுக்கறதுக்கு வருத்தப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது யார்
ஒரு கட்சி உள்ள இப்போ தான் உள்ளே போகிறோம், அந்த கட்சியில் போய் நம்மளும் உழைக்கணும், அந்த கட்சிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது என்ன சார் இது, இந்த பட்டா லேண்டு கொடுக்குற மாதிரி விலைக்கு வாங்கணும்னு பேரை மாற்றுறதா? அது கிடையாது. அப்படி நினைக்கிறதே உள்ளே போய் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். நான் இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த கட்சியினுடைய திட்டங்களையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் ஒன்று எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆகவே போன உடனே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு டார்ச்சர் பண்ணுறது நல்லா இல்லை. ஆகவே நிச்சயமாக அவர்கள் கைவிட மாட்டார்கள். அதை அவங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார். புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் சொல்கிறார், யாரையும் நாங்கள் விட்டுற மாட்டோம், அரவணைச்சு போவோம். எங்களோட 30 வருஷமாக இருந்த அந்த ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களையும் இவங்களையும் சேர்த்து ஒருங்கிணைந்து எல்லோரும் நல்லபடியாக போங்க, நாங்கள் அறிவிப்போம் கொடுப்போம்னு தான் சொல்கிறாங்க. தப்பாக சொல்லுங்கள். அங்கே வெளியில் பத்திரிகைகள்லையோ மற்ற பேசுகிறத வச்சு தான் நான் கேட்குறேன். அங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருஷமாக பயணித்தவங்க என்னங்க நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம், எங்களுக்கு விட அவங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால தான் இந்த பதவி வந்தவங்களுக்கு கட்சி பதவியெல்லாம் கொடுக்குறது தாமதமாகுது, அதனால தான் அடுத்தது அதிமுகலேருந்து வர்றதும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்லாம் செய்தி வருது. அப்படி அவங்க நினைக்கக்கூடாது. மூளையில் சிறுநூலும் புதுநூலாயின் முடித நிலை சுமந்து வந்து தருதல் வேண்டும்ன்றான். நல்ல கருத்துக்கள் ராஜவேல்ட்டு இருந்தால் தலைவணங்கி நான் ஏற்றுக்கணும், அதுதான் அந்த மீனிங் அது. ஆகவே அங்கே இருக்கவங்களும் யோசனை பண்ணணும். அவங்க கொஞ்சம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் ஆட்சி பண்ணது? 10 அமைச்சர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில் அமைச்சராக இருந்து அந்த ஆட்சியை நடத்தினாங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில். ஆகவே இங்கே வந்து நல்ல செயல்பாட்டுக்குரியவர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க, ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், ஏடிஎம்கள் இருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்களும் சேர்த்துக்கிறாங்க. அது இவங்களும் நாணயமாக நடந்துக்கணும், அவங்களும் நிச்சயமாக செய்ய வேண்டியதை செய்வார்கள் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அடுத்த இதில் வந்து அதிமுக அமைச்சர்கள் தான் இருப்பாங்க, அதிமுக போனவங்க தான் அமைச்சராக இருப்பாங்க. அவர் ஜெய்செட்டி பிரபாகர் எங்கேருந்து வந்தார்? ஸ்பெயின்லேருந்து இஸ்ரேலில் தான் வந்தார். ஏன் சார் சபாநாயகராக இருக்கார். கூப்பா கிருஷ்ணன் எங்கேருந்து வந்தார்? எல்லாம் அதிமுக தான். என்ன அவர் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பேர் இங்கேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க அங்கேயும். அதில் பெரிய பெருமை என்னென்னா ஜாதி ஒழிக்கப்பட்டது, மதம் காலி, அந்த தீப யாத்திரைன்னு போய் மதுரையில் ரகலை பண்ணானுங்க இந்த இந்து முன்னணி. அன்றைக்கே நம்ம பேசுகிறோம், இந்த 4 முட்டா பசங்க முன்னாள் அமைச்சர்கள் அதில் ஏறுறானுங்க, தோற்றுருவானுங்கன்னு சொன்னோம். நீங்கள் ரெக்கார்ட் ஆகியிருக்கு, நக்கீரனில் நல்லா போயிருக்கு. தோற்று போயிட்டா 4 பேரும் நம்ம சொல்கிறது கேட்கல. அது போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள், தீப யாத்திரைன்னு போனோம். தாவேக்கா ஜெயிச்சிடுச்சு. இப்போ வாஷ் அவுட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம நக்கீரன் கோபால் சார்லேருந்து எல்லாருமே பிஜேபி வரக்கூடாதுன்னு ஒரே தீர்மானமாக இருந்தோம். பிஜேபி காணாமல் போயிடுச்சு சார், வாஷ்ட் அவுட். அடித்த அலையில் ஒரு சீட்டு அது ஏதோ ஊட்டி மலையில் தொங்கிக்கிட்டு அது 600-700 ஓட்டில் வந்துடுது பிஜேபி. சொல்ல பார்ப்போம். ஆகவே அதுவும் காலி, ஜாதி காலி. இவர் சின்ன சின்ன இளைஞர்கள் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்த வச்சுட்டாங்க. அவங்க பொதுமக்களுக்கு வேட்பாளர் பேரே தெரியல. அவங்க வந்து விசிலையும் விஜயும் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஜாதி ஒழிக்கப்பட்டது, பேரே தெரியல, அப்புறம் எப்படி ஜாதி தெரியும்? அதுவும் காலி. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை புரட்சி, அமைதி புரட்சி ஏற்பட்டு ஒரு மக்கள் போற்றும் நல்லா. பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபி அரசை எதிர்த்து வலுவாக தாவேக்கா பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருதில்ல, விமர்சனமும் வருதில்ல, எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கல்ல. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அதில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இது வந்து ஒரு வலுவான ஒரு கண்டனம், ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனம் ஆளுங்கட்சியிலேருந்து வரல. இது முன்பே சொல்லிட்டாரு அந்த துணைவேந்தர், இப்படி தான் ப்ரோக்ராம் நடக்கும்னு சொல்லி. அதுக்கான வலுவான ஒரு எதிர்ப்பை ஆளுங்கட்சி தெரிவிக்கலை. அதாவது அது ரொம்ப முற்றிலும் தவறான ஒன்று. நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன். நான் ரொம்ப மிகையாக பாராட்டுறேன்னு கூட தப்பாக நினச்சிடாதீங்க. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு வீரமான ஆள், படிக்கிற காலத்திலேருந்து பயந்துக்கிட்டு ஓடுற ஆள் விஜய் கிடையாது. அதுதான் நான் இந்த சினிமாவில் கூட சொல்லியிருப்பேன், நான் திரும்ப போகமாட்டேன், நீ கவலைப்படாதன்னு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு வீரமான ஃபோர்ஸான ஒரு நபர் தான், தலைவர் தான் இன்றைக்கி விஜய். ஆகவே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டார். அன்றைக்கி போகும்போதே தமிழ்தாய் வாழ்த்த இந்த பிரதம மந்திரிகிட்ட ஃபஸ்ட்டு கோரிக்கை அதை தான் வச்சோம். ஃபஸ்ட்டு டே பதவி ஏற்கிற அன்றைக்கி அதை நடந்துடுச்சு. கவர்னர் என்ன பண்ணிட்டார், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அடுத்த கவர்னர் அசம்பிளிக்கு வரும்பொழுதும் மற்ற இடத்துலையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கிட்டோம். அதில் எந்த மாறுதலும் நமக்கு கிடையாது, யாரும் ஒத்துக்க மாட்டோம். எந்த கட்சியதே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாவேக்கா இருக்கும். தமிழ்தாய் வாழ்த்து நமது உரிமை, முன்னுரிமை, தாய்மொழி. ஆனால் எப்போ இந்த கவர்னர் நல்ல சட்டமன்றத்தை நடத்தி கொடுத்துட்டு போனார், அடிதடி நடக்கலை, சபாநாயகர் சேர் உடைக்கப்படலை, 300 காலத்தில் அது நடந்தது.
எல்லை குஸ்திலாம் நடந்து உள்ளார சபாநாயகர் தனபால் தாக்கப்பட்டார். போய் தொலைட்டு இதெல்லாம் பழைய விஷயம். ஆனால் இப்போ நடந்த இதில் கவர்னர் ஒத்துழைச்சார். கவர்னர் மாறிட்டார். திடீர்னு மாற்றம். திடீர்மா அவரே தானே இருக்கார். அதான் கார் மாறி பழனிசாமி போன மாதிரி போய் அமித்ஷா கூப்பிட்டாருன்னு பார்த்துட்டு வந்தார் உள்துறை அமைச்சர் கவர்னர். ஏயா உன்னை தொந்தரவு கொடுக்குறதுக்கு தான்யா தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சோம், நீயும் போய் தாவேகா வாழ்கன்னு வந்தா என்னையா அர்த்தம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் போய் ஏதாவது தொந்தரவு கூடியா முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறான், அதை முன்னே பாடக்கூடாத, ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு தேடிட்டு வர மாதிரி பண்ணியா, இல்லாட்டினா தயவு செஞ்சு கவர்னர்லேருந்து போயிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அதனால் கவர்னர் இப்போது மறுபடியும் ரிவர்ஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆகவே கவர்னராக நடந்துக்கிட்டார், நன்றி. இனிமேல் நடந்துக்குவார், அதை தான் எதிர்பார்க்குறோம். இதுக்கு டெல்லி தான் காரணம். ஆகவே தமிழ்தாய் வாழ்த்தது முதல்ல பாடுற இடத்துல தான் முதலமைச்சர் இருப்பார், பின்னாடி பாடுற இடத்துல முதலமைச்சர். வலுவான கண்டனம் பெருசாக இல்லைங்கிறாங்க. என்ன கண்டனம்னா இங்கே என்ன குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டா டெல்லிக்கு போக முடியும்? என்ன கண்டனம் வேணுன்றீங்க நீங்கள்? நாங்கள் தான் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன் கண்டனம் பற்றி பேசுகிற நீங்கள்? ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் மேகதாதுவை பேச சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வாட்ச் அவுட் பண்ணிட்டாரு, அங்கே போய் இதை பேச சொல்லுங்கள், எதை பேச சொல்லுங்கள், தமிழ்தாய் வாழ்த்தை பேச சொல்லுங்கள். கண்டனம் 22 எம்பி இருக்காங்க, 23 எம்பி பேச சொல்லுங்கள். ராஜ்யசபா எம்பி வேறு இருக்காங்க எக்கச்சக்கமாக. ஆளுங்கட்சி தாவேக்கா தானே அவங்க. முதல்வர் தலைமையில் எல்லாரும் சேர்ந்து போகலாமாங்க? ஏன் உரிமைகளை விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் என்ன நோ பிஸ்னஸ் சார். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் நின்னோம். பாரதிய ஜனதா பொது எதிரின்னு சொன்னோம், கொள்கை எதிரின்னு சொன்னோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் தாவேகாவுக்கு எதிரி. கொடுக்குற பணத்தை கொடுக்காமல் நிறுத்துவானேன்னு கொஞ்சம் ஒரு வார்த்தையை மாற்றி போட்டு வேணால் பேசலாம். ஏன்னா பணம்லாம் மாட்டிக்குது, ஜிஎஸ்டி பணம் பன் பட்டர் ஜாமுக்கிட்ட. அதனால் அதை வேணால் மாற்றி பேசலாம். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அடிக்கடி வீடியோ போடுறாரு தாவேகா முதலமைச்சர் செயல்பாடுகளை பற்றி. உதயகுமார் டானு என்ன தெரியுமா? தோற்று போய் டெபாசிட் போச்சு, மான மரியாதை இல்லை, டெபாசிட் இழந்து நிற்கிறாங்க சார் 3-4 பேர் மதுரையில். என்டையர் தென் மண்டலமே போயிடுச்சு. பேச்சு ரொம்ப நான் ஏதாவது ஆச்சுன்னா விஜய்க்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. போயிடுச்சுன்னா நம்ம கட்சி அதிமுகவை தாவேக்கா அழிக்குது, எல்லாருமே அதிமுக. எனக்கு அர்த்தம் ஏதாவது விஜய் முதல்வருக்கு எதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது பிடிச்சி உள்ளே போடணுமா இல்லையா ஜெயிலில்? அப்புறம் நீ அப்பா பேரை கேட்குற அசம்பிளியில். பொதுவாக ஒரு கதையை சொல்லி கேட்டார், இவங்க அப்பா அவங்க அப்பான்னாரா? சொல்லுங்க பார்ப்போம். அதே சிஎம் பேசும்போது கருணாநிதிட்டார், மன்னிக்கணும் கலைஞர் கருணாநிதினார். என்ன அப்பா அவனோடனே அப்பாவை தேடுறேன்னு சொல்ல உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன சொல்லுன்னா உலகத்துக்கே தெரியும் சந்திரசேகர், சோபா சந்திரசேகர்னு. என்ன சார் காட்டு மிராண்டிங்களா? என்ன பேசுகிறானுங்கன்னு தெரியல. சிறைக்கு உள்ளே இருந்து பேச கூட முடியாது, அந்த நிலைமை வரும். நான் நம்ம ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண சொன்னேன். இந்த எலும்பு உடைச்சவருக்கு கம்பெனி வேணும் பாளையங்கோட்டை ஜெயிலில். உதயகுமார் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன் ஒரு 2-3 நாளில், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றி. ஆகவே எனது உள்ளத்தில் இருப்பவைகளை, உண்மைகளை அதை உடையாமல் சிதறாமல் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே எந்த வேறுபாடும் இல்லை. எப்பொழுதும் போல புகழேந்திய இடத்தில். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.